முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. இந்த வருடத்தில் 5 மாதங்கள் வேகமாய் உருண்டோடி விட்டது. 6வது மாதத்தில் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான மாதம், பெற்றோருக்கு முக்கியமான ஒரு மாதம். பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு போகணும். அநேக பள்ளிக்கூடங்கள் நாளைக்கு திறக்கப்படுகிறது. அரசு பள்ளிகள் சில நாட்களில் திறக்கப்படுகிறது. அந்த நாட்கள் போல் அல்ல, இந்த நாட்கள் பிள்ளைகளுக்கு பயங்கரமான சவால்கள், பலவிதமான டிஸ்ட்ரக்ஷன்ஸ், பெற்றோர்களுக்கு அதை விட பயங்கரமான போராட்டங்கள். நான் சொல்கிறதெல்லாம் சரியா? சரி. அதனால் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், ஒவ்வொரு இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பணம் வேணும், எந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பணம் கேட்பாங்க, ஃபஸ்ட் டேர்மில் எவ்வளோ பணம், செகண்ட் டேர்மில் எவ்வளோ பணம் கட்டணும், இதெல்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால். இவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம ஜெபிச்சிட்டோன்னா ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென். இப்போ நான் சொல்கிறது உண்மைதான். என் பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருக்கேன். நான் சொல்கிறது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன். அப்புறம் காலேஜ் போகும்போது லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுகிறது. லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு பலவிதமான ஆயுதங்கள் ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியா பிள்ளைகளை தவறான பாதைக்கு நடத்தி செல்லுகிற பயங்கரமான பொல்லாத ஆயுதம் இந்த மீடியா. மீடியாவில் அடிக்ஷன் ஆகாத பிள்ளைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் பயங்கரமாக ஒரு தரங்கெட்டு அல்லதுட்டால் தங்களால் முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நான் பல ஊர்களுக்கும் பல பட்டணங்களுக்கும் பிரயாணம் பண்ணுற ஒரு ஊழியன். நான் சபை நடத்துகிற பாஸ்டர் அல்ல. அதனால் பல ஊர்களில் என்ன நடக்குது, பல சபைகளில் என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அறியக்கூடிய நிறைய வாய்ப்பு. 2 வாரத்துக்கு முன்பதாக சென்னை பக்கத்தில் திருவள்ளூரில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 10வது வகுப்பு படிக்கிற ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் முகமெல்லாம் இருள் அடைந்து இருக்கிறது. தன் பலன் இழந்து போய் நிற்கிறான். அவருடைய தாயார் சொன்னாங்க, செல்ஃபோனில் விளையாண்டு ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி மென்டல் டிஸார்டர் ஆயிட்டு. 10th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், முடியலன்னு சொல்லிட்டான். இடையில நின்றுட்டான். 10th எக்ஸாமுக்கு போல, பரீட்சை எழுதலை, ஒன்றும் பேச மாட்டேங்கிறான். அவனுடைய என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அமைதலாக இருக்கிறான். ஒரு செல்ஃபோன் இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக்குறது, பெரியவர்களையும் அடிமைத்தனத்துக்குள்ளாகிறது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்டேட்டஸ்ன்னு நிறைய பேர் இதில் அடிமையாகி கிடக்கிறாங்க. நம்ம சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குது. ஆனால் உலகத்தின் ஆவியை நம்ம அறிந்து கொள்ளணும். பவுல் சொல்றார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். பவுல் சொல்றார். அப்போ சபையின் விசுவாசிகள், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக 1ஆம் தேதி வந்திருக்கிறீங்க. இந்த 1ஆம் தேதியே கர்த்தருடைய கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். என்னை பொறுத்தவரையில் எங்கள் அப்பா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, எங்கள் தாத்தா பாட்டி அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, அவங்க எப்படி தோலை உரிச்சாங்க தெரியுமா, அப்படிலாம் அந்த பிள்ளைகளுக்கும் தெரியாது. நீங்கள் சொன்னாலும் புரியாது. அந்த நாட்களில் வளர்த்தது போல இந்த நாட்களில் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. இந்த நாளுக்குரிய கிருபை வேணும்.
என்னை பொறுத்தவரையில் இந்த மாதத்துக்குரிய கிருபை வேணும். சில பேர் பிள்ளைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த பாரம் புரியாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியாது, என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது யாருக்கு புரியும்னா, யார் யார் வீட்டில் இளம் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, யார் யார் வீட்டில் பிள்ளைகள் பேர பிள்ளைகளால் அந்த தாத்தா பாட்டிலாம் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு தான் புரியும் நான் சொல்கிறது. அதனால் இந்த 1ஆம் தேதி பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நிறைய பள்ளிக்கூடங்களில் கஞ்சா வியாபாரம் நடக்குது. நிறைய பள்ளிக்கூட வாசல்களில் என்றும் இல்லாத அளவுக்கு இந்தியா முழுவதும் கஞ்சா பரவி இருக்கிறது. வயது வரம்பின்றி பிள்ளைகள் கஞ்சாவை பயன்படுத்துகிறார்கள். இந்த கஞ்சா போதை வசத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி. இதில் சபை பாரத்தோடு ஜெபிக்கணும். இன்றைக்கி 1ஆம் தேதி, ஆண்டவரே எங்கள் சபையில் கர்த்தாவே, எங்களுடைய பெத்தேல் ஆலயத்தில் ஒரு பிள்ளைக்கு எந்த விதமான பிசாசு போராட்டம் வரக்கூடாது. சரியா? ஜெபம் பண்ணுவோமா? எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? அல்லது வயதானவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் எழும்பி நின்று பாரத்தோட சின்சியராக ஜெபம் பண்ணணும். யாரை வேடிக்கை பார்க்கக்கூடாது. கண்களை மூடி 1ஆம் தேதி, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு கிருபையாக இருக்கும். இந்த மாதம் எனக்கு முன்பாக நீர் போவீர். கோணலான எல்லாவற்றையும் செம்மையாக்குவீர். அது எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, இளம் வாலிப பிள்ளைகளுக்காக அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இளம் வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செல்போனில் இன்ஸ்டாகிராமில் பிசாசு மாதிரி அலைகிற இந்த ஸ்டேட்டஸில் ஆண்டவரை இரவும் பகல் மூழ்கி கிடக்கிறாங்க. இதற்கு பெரியவர்கள் கூட விதிவிலக்கு அல்ல ஆண்டவரே, பெரியவர்கள் கூட விதிவிலக்கு அல்ல. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. வாய் விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகள் சோஷியல் மீடியாவில் இருந்து வெளியே வரணும். நாங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல ஆண்டவரே, நீங்கள் தான் கட்டுப்படுத்த முடியும். இரவும் பகலும் செல்ஃபோனில் கேம் விளையாடி இந்த ரம்மி கேம்ஸுக்கெல்லாம் அடிமையாகி ஆண்டவரை பணத்தை இழந்தவர்களை என் ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பிசாசு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, கடைசி கால யுத்தத்தில் மனுஷன் அன்பு தணிந்து போன நாட்களில் பிள்ளைகள் எல்லாரும், ஏன் வாலிப பிள்ளைகள் எல்லாரும், பெரியவங்க கூட இந்த அடிக்ஷனில் இருக்காங்க. அப்பா கர்த்தர் விடுதலை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை தாரும் ஆண்டவரே. விடுதலை தார். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை நல்லா உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அமைதியாக இருக்காதீங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்க? உங்கள் சத்தம் உயரட்டும். அலாமா ஆண்டாராமா கத்தோரோக்கோ, உங்களுடைய சத்தம் உயரட்டும் ஆண்டவரே. யாராவது எங்கள் சபையில் ட்ரக் அடிக்ட் இருந்தா, எங்கள் சபையில் யாராவது குடிகாரர்கள் இருந்தா, எங்கள் அப்பா குடிக்கிறாங்க, எங்கள் அம்மாவும் குடிக்கிறாங்க, அப்படி யாராவது இருப்பார்களே ஆனால் ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதமான சாட்சிகளை கொண்டு வரும். பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்படுகிறோம், 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 ஒருமனப்படுகிறோம். எல்லாம் இந்த பக்கம் மேலே சைடில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே ட்ரக்கில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். அடிக்ஷனில் சென்டரில் இருக்கிறாங்கப்பா, சிலர் அடிக்ஷன் சென்டரில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கி கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்தது, பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு நல்ல சந்தோஷமாக போகணும், பிள்ளைகளுக்கு நல்ல யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கணும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவர், ஒரு வீட்டிலாவது என் பிள்ளைக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலை, அவன் பெயரை வாசித்தாங்க, அல்லது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு பிள்ளையும் வீட்டில் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வலது கரம் உயர்த்தி ஜெபிக்க பழகுங்க, வலது கையை உயர்த்தி ஜெபிக்க பழகுங்க. வாயை திறங்க, நல்ல நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. பாடும்போது எவ்வளோ அழகாக பாடணும். ஆமென். நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. லபா லியாஹா பாதாபா தரா ஹபா. இயேசுவின் நாமத்தினால, நாமத்தினால ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், பொருளாதார தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, கடன் வாங்காம அற்புதம் செய்யணும். சாட்சியை கேட்டோமே, சாட்சிக்கு எல்லாம் கையை உயர்த்தி, கடன் வாங்கக்கூடாது இந்த மாதத்தில், ஒரு பைசா கடன் வாங்கக்கூடாது. எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் ஒரு பைசா கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே. கடன் வாங்காமல் என் ஃபேமிலியை ரன் பண்ணணும், கடன் வாங்காமல் நாங்கள் வாழணும். இயேசு நல்ல வாயை திறந்து சம்பாதிக்கிற வருமானத்தை இஎம்ஐ அந்த இதுக்கு இந்த இதுக்குன்னு கொடுத்துக்கிட்டு கடைசியில், ஆமாம், கடைசி வாரத்தில் பணம் இல்லாமல் பிறர்கிட்ட பணம் கேட்குற வாழ்க்கை வேண்டாண்டவரே. நல்ல வாய் திறந்து, ஆமாம் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, நல்ல அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் உதடுகள் அசையில, நான் உங்கள் ஜெபத்தை நான் பார்க்குறேன். பாடும்போது எப்படி நல்ல சந்தோஷமா பாடுறோமோ அதை போல நல்ல ஜெபம் பண்ணணும். லீமா நா ஹபா லீகா தோரோ கோபா ஷாகா லீமா கபா லீகா லாபா தாரா லாமா டபா டபா தாரா. அபிஷேகம் பெற்றவங்க, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டணும், அனல் மூட்டணும், அனல் மூட்டணும். ஹபா லா ஹபா லா ஹபா லா கபா தாரா கபா. ஒரு ஆர்டிஃபிஷியலா ஜெபம் பண்ணாதீங்க, ஜென்ட்லா ஜெபம் பண்ணாதீங்க, மனதார ஜெபம் பண்ணுங்க. ஒரு பால் யா ஹபால் யா தரேகரே ரவ்திரியா தரபா துரோகுரோ. நல்ல வாயை திறந்து, இயேசுவே இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு பணம் கட்டணும், அது எத்தனை லட்சமானாலும் கடன் வாங்காம ஒரு அற்புதம் செஞ்சு என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஜூன் மாதத்தில் இந்த கல்வி ஆண்டில் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி, எந்த கெட்ட உறவுகள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் கண்காணிக்க முடியும். ஸ்கூலுக்கு போனால் யார்கிட்ட பேசுகிறாங்க, ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பாரத்தோடு பாரத்தோடு வாலிப பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தங்குகிற பிள்ளைகள், கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி பாரத்தோட, ஆண்டவரே, தவறான உறவுகளில் சிக்கி தவிக்கிற விசுவாச குடும்பங்களில் இந்த இச்சையின் ஆவிகள் வெளியே வரும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஆவியில நிரம்பி, எல்லாரும் ஆவியில நிரம்பி, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைகள் மேல ஒரு தேவ வல்லமை இறங்கி வரும். ஆண்டவரே, எந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் வரக்கூடாது,
இன்ஸ்டாகிராம்ல போய் தவறான உறவுகள்ல யாராவது சிக்கி இருந்தால் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் வெளியே கொண்டு வரணும். கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்து. உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு, உங்களுக்கு தெரியாது. இயேசுவே, சத்தமா இயேசு என்ற பெயரை சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. மேல பால்கனியில, மேல கீழே சத்தமா இயேசுவே. இந்த சத்தம் போதாத, நல்ல மனதார 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 மலலா நியாந்தராஹா சந்தராஹா பாரா. அப்பா, அப்பா எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் உறவு வேண்டாம், கெட்ட உறவுகள் வேண்டாம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார், ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார். கடைசியாக இந்த மாதத்தை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய கிருபை தாங்கணும். தினந்தோறும் பைபிள் படிக்கணும். இந்த மாதத்தில் டெய்லி பைபிள் படிக்கணும். சும்மா பாட்டு பாடிக்கிட்டே போயிடக்கூடாது. நல்லா உட்கார்ந்து பைபிள் ரீட் பண்ணணும். யாருக்கெல்லாம் அந்த விருப்பம் வேணும், யாருக்கெல்லாம் அந்த ஆசை வேணும், பைபிள் படிக்கணும். பைபிள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என் ஆவியில் நான் உணர்ந்து தான் இந்த ஜெபத்தை நடத்துகிறேன். பாட்டு பாடும்போது நல்லா இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்து அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உட்கார்ந்து பைபிள் படிக்க முடியல. ஆமென். எனக்கு நல்ல பைபிள் படிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்களாம் கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி. இளம் வாலிப தம்பி தங்கச்சியெல்லாம் உட்கார்ந்து மணிக்கணக்காக பைபிள் படிக்கணும். பைபிள் ஊழியத்தில் இருக்கிறவங்க, வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்க, ஆமாம் ஊழியத்தில் இருக்கிற பொறுப்புள்ளவங்க நல்ல பைபிள் படிக்கணும். அந்த வேர்ட் நாலேஜ் இருக்கணும், வேர்ட் ரெவலேஷன் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள முடியும். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், நான் அந்த இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் ஆண்டவரே, அதனால் எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொன்ன காலம் போதும். ஆண்டவர் எல்லாம் கைகளை உயர்த்தி, நான் டெய்லி பைபிள் படிக்கணும், நல்ல பைபிளை மெடிடேட் பண்ணணும். மேலே எல்லாரும் கைகளை உயர்த்தி பைபிளை தியானிக்கணும். பைபிளை தியானிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும், எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ண அமைதி ஆயிட்டீங்களே, உங்களுக்கு அதில் பாரம் இல்லையா? பாரம் இல்லையா? ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறவன், தியானிக்கிறவன் தான் பாக்கியவான். மற்றவங்க பாக்கியவான்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி நான் கமிட் பண்றேன், இந்த 1ஆம் தேதி என்னை கமிட் பண்றேன் இயேசுவே, கமிட் பண்றேன். சாந்தாலா ரிஹாபா ரஹாபா. ஆமா ஆண்டவரே, நல்ல பைபிள் படிக்கணும். எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க. நிறைய பேர் வலது கையை உயர்த்தல, உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் எவர்லாஸ்டிங் லைஃபுக்கு கொண்டு போகும், வேற ஒண்ணும் கொண்டு போகாது. உங்க காணிக்க, உங்க தசம பாகம் கொண்டு போகாது. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும், அந்த வசனத்தை நம்பணும், அந்த வசனத்தை தியானிக்கணும். இயேசுவின் நாமத்தில் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. உள்ள நிறைய மேல நிக்கிற எல்லாருக்குள்ள, ஆண்டவரே எனக்கு வசன அறிவு வேணும், வசன அறிவு வேணும். கடைசி காலத்துல சபையை மயக்குகிற உபதேசங்கள் நிறைய வந்திருக்குது. இளைஞர்களை பிரித்து கொண்டு போகிற உபதேசங்கள் நிறைய வந்தது. இதனால சபை உடைகிறது. ஆங்காங்கே சரியான உபதேசங்கள் போதிக்கப்படுவதில்லை. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நல்ல வசனங்களை நான் தியானிக்கணும், நல்ல வசனங்களை நான் தியானிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு நீங்க தரணும் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுமல்ல, இந்த ஜூன் மாதம் உபவாச நாட்களை நியமித்து நான் ஜெபிக்க போறேன். ஏன்னா வருஷத்தின் நடுவில் இருக்கிறோம்.
அடுத்த 6 மாதம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. கடந்த 5 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த அடுத்த 6 மாதம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நாளை தினத்தை குறித்து நாம் அறியோம், அப்படிதான் பைபிளில் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அடுத்த 6 மாதத்திற்காக ஜெபிக்க உங்களுக்கு பிரியமா? அடுத்த 6 மாதம் எல்லார் கைகளை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே நெக்ஸ்ட் 6 monthsல, இந்த 2025ல எனக்கு கல்யாணம் ஆகணும், எங்கள் வீட்டில் இந்த நல்ல காரியம் நடக்கணும், அல்லாவிட்டால் இந்த வீடு கெட்டாமல் இருக்குது, அல்லாவிட்டால் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது எங்கள் வீட்டில் இந்த காரியங்கள்லாம் செட்டில் ஆகாமல் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஆண்டவரே நிலுவையில் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த 6 மாதத்தில் எங்கள் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறேன். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நான் எவ்வளவு சொல்றேன், கையை உயர்த்துங்கனாலும் சிலருடைய காதுல விழலியா? லாபா லாஹபா ராஹபா சந்தராபா லியாஹபாலா. ஆண்டவரே, அடுத்த 6 மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாதங்களும் கிருபையாக நடத்த போகிறீர் ஆண்டவரே. கிருபையாக நடத்த போகிறீர். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, சத்தமா அறிக்கை பண்ணுங்க. கிருபையாய் நடத்த போகிறீர். ஜூன் மாதம் முதல் வருஷத்தின் நடுவில் தேவனே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியோ. ஆமென். வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியோ. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஜெபிக்கிற ஒரு ஜீவியத்தை, உபவாச நாட்களை நியமிங்க. கடைசியாக இன்னொரு, நான் ஜெபத்தை முடிச்சு வார்த்தைக்கு போகணும்னு பார்க்குறேன், ஆனால் ஆண்டவர் என்ன ஜெபத்தில் நடத்துறாரு. சபையில் பாருங்க, ஏர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்கா? இருக்குது. பைபிள் ஸ்டடி இருக்கா? நைட் ப்ரேயர் இருக்கா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இது 3க்கும் வர்றேன்னு சொல்றவங்க கையை வைத்து காட்டுங்க. என் ஸ்பிரிட்ல உணர்ந்து நான் பேசுறேன். இவ்வளவு அழகான பாஸ்டர், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தேவ மனிதன் டேவிட் அண்ணன். இருங்க, கையெல்லாம் தட்டி, இப்ப கை தட்டி அவருக்கு அப்ரிசியேஷன் கொடுக்க போறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், அருமையான தாய், உங்களுக்காக பைபிள் ஸ்டடி, உங்களுக்காக நைட் ப்ரேயரு, உங்களுக்காக என்ன அதிகாலை ஜெபம். இந்த 1ஆம் தேதி தான் இதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வேலை இருக்குது. இப்போ எங்களுக்கு வேலை இல்லையா? பொறுப்பு இல்லையா? உங்களுக்கு வேலை இல்லையா? பொறுப்பு இல்லையா? அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி ஆயிரமான மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அதனால் நீங்களாம் வரலன்னா அவங்களுக்குலாம் எவ்வளோ வேதனை இருக்கும். நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரலன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இல்லை? இருக்குமா இருக்காதா? அப்போ ஏன் நீங்கள் உங்களால் வர முடியல? இன்றைக்கி 1ஆம் தேதி கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப தொலைவில் இல்லைன்னா கூட பக்கத்தில் சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறவங்க ஏர்லி மார்னிங் சர்வீஸ்க்கு நான் வரணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நல்லா நீங்கள் விரும்புங்க, ஆசைப்படுங்க. அந்த தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். தூக்கம் கந்தைன்னா தருத்தரம் தான் வரும். அங்கே வேலை பார்க்குறேன், இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லுவோம், பந்தாவா பெருமையாக சொல்லுவோம். ஆனால் ஒரே பண கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் கைகளை வைத்து, ஆண்டவரை ஏர்லி மார்னிங் சர்வீஸ்க்கு என்னை கொண்டு வரோம், பைபிள் ஸ்டடிக்கு என்னை கொண்டு வரோம், நைட் ப்ரேயர் நடக்குது ஆண்டவரை கொண்டு வரோம். எங்கள் சபையில் இவைகளெல்லாம் பாஸ்டர் ஐயா எவ்வளோ பாரப்பட்டு நடத்துகிறாங்க. அதிலெல்லாம் நான் கலந்து கொள்ளாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நேரம் வந்து இப்படி உட்கார்ந்துட்டு போகிற ஆண்டவர், இந்த ஜூன் மாதத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வரணும்னு நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நல்ல வாய் திறந்து உதடுகள் அசையணும். உதடு அசையும். சில பேர் உதடு அசையவே இல்லை. முணு ஜெபம் பண்ணாதீங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த ஜூன் மாதம் சபையில ஒரு எழுப்புதல் வரணும். சபையில ஒரு எழுப்புதல் வரணும். நாங்க ரொம்ப நாளா வாஞ்சிக்கிறோம். எழுப்புதல் வரணும் ஆண்டவரே, எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் என் இருதயத்தில் போடுகிறார். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். குட்டி
குட்டி பிள்ளைங்க 1 வயசு 2 வயசு, அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு நான் பேசுறேன். புரிந்து கொள்ள முடியாத வியாதிகள். ஒரு தம்பி சொன்னா 2 மாதம் ஆகிற தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கண்ணில் கேன்சர். சரியா? அடுத்த கண்ணுக்கும் அது பரவுகிறது. இந்த கண்ணை எடுத்துறணும். கேட்குதா? காது கேட்குதா உங்களுக்கு? உலகத்தில் நடக்கிற காரியங்கள் காது கேட்குதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அப்போ 2 கண்ணும் பாதிக்கப்பட்டுட்டுனா, கண்ணே இல்லைன்னா அந்த பிள்ளைய எப்படி, பொம்பளை பிள்ளை எப்படி வளர்ப்பாங்க? இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் அந்த குடும்பம் எவ்வளவு தத்தளிக்கும்? எல்லார் கைகளை உயர்த்தி சிறு பிள்ளைகளுக்காக நல்ல வாயை தரங்க. குட்டி பிள்ளைகளுக்கு சொல்லவும் தெரியாது, வயிறு வலிக்கு தான் சொல்ல தெரியாது, தலை வலிக்கு தான் சொல்ல தெரியாது. நல்ல வாயை திறந்து சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வியாதிகள் எல்லாம் எங்க பட்டணத்தை விட்டு போகட்டும். எங்க பிள்ளைகள் வீடுகளில் ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரட்டும். என் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை தாரும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை தாரும். இயேசுவே, இந்த 1ஆம் தேதி பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறப்பா. நீரே எனக்கு ஒவ்வொன்றா ஜெப குறிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆவியானவரே. அதை சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்காக அம்மா அப்பா பிரயாசப்படுறாங்களோப்பா, இந்த மாதத்தில் ஒரு அசைவு உண்டாகும்படி, எங்க ஆலயத்தில் அடிக்கடி திருமணங்கள் நடைபெறும்படி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தகப்பனே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இல்லாத சகோதரிகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. வேலை இல்லாத தம்பிமார்களை இந்த மாதத்தில் ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். இயேசுவால் தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான்
தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கொஞ்ச நேரம் பேசி எங்கள் சபையை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். இப்படி இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண நல்லா இருந்ததா? உங்களை நான் கவனித்தேன். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை பாடும்போது நான் உங்களை கையை தட்ட சொல்லலை, வாயை திறக்க சொல்லலை. நீங்கள் நல்லா கை தட்டி பாடுறீங்க. ஆனால் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? வாயை திறங்கன்னு, உதடுகள் அசையலையேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன்? ஐயா சொன்னேன்னா? வெரி குட். நல்ல கோயம்புத்தூர் வாசிகள், ரொம்ப நல்ல மக்கள். அப்போ அதுலேருந்து என்ன புரியுது? அதுலேருந்து என்ன புரியுது? அதுலேருந்து நம்ம அறிந்து கொள்வது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பாட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கும் இன்ட்ரெஸ்ட். எனக்கு பாட தெரியாது, ஆனாலும் பாடணும். ஆவியோடு பாடுவேன். ஆமாம், ராகம் தன்னால் வந்துடும். அப்போது அந்த அளவுக்கு ஜெப ஜீவியம் இருக்கணும். சரியா? இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வரேன், இவ்வளோ நாள் நான் காணிக்க தரேன், இவ்வளோ நாள் நான் தசம்பாகம் கொடுக்குறேன், நான் ஒரு சாட்சி கூட சொல்ல முடியல ஆண்டவரே அப்படின்னா, தம்பி சாட்சியை வாசிக்கும்போது நான் உட்காந்து கேட்டேன். அவ்வளோ சாட்சியும் ரொம்ப சூப்பர் சாட்சிகள் தான். அதில் ஒன்று, அவங்க மகளுடைய பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணுமா. அவங்க கடன் வாங்கினாங்களா வாங்கலையா? வாங்கினாங்களா வாங்கலையா? அவ எப்படி கட்டினாங்க? இருந்தது கட்டினாங்களா? சேகரித்து வச்சது. சில பேருக்கு அந்த மென்டாலிட்டியே கிடையாது. 10,000 ரூபா இன்றைக்கினா அதுபடியே கடையில் போய் 10,000 ரூபா காலி பண்ணி எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டில் வாங்கினா தான் நிறைய பேருக்கு எண்ணம் வரும். அவங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சு அங்கங்கே தேடி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் தந்தார். மீதியாகவும் எடுத்திருக்காங்க. சும்மா சாட்சி வாசிப்பாங்கன்ட்டு போயிடாதீங்க. நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், சபைக்கு வந்த பிறகு கடன் வாங்கக்கூடாது. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட போது அந்த நாட்களில் யோபு ஞான பிரகாசம் ஐயா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சரி, எப்படி 10-50 பேர் பார்த்துருக்கீங்க. தோத்திரம். நீயோ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பாய். அந்த கால பிரசங்கியார்களுடைய டார்கெட்டே அதுதான், கடன் வாங்க மாட்ட. இந்த காலத்தில் எந்த பிரசங்கியாரும் அப்படி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. அது கேட்டவனுமே ஃபோனில் உனக்கு அந்த கடன் தரேன், இந்த கடன் தரேன், ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணு, அந்த ஆப் வழியாக போ, அந்த ஆப்புக்குள்ளே போ, அவன் உனக்கு கடன் கொடுப்பான். இப்படி நம்ம பழகிட்டோம். அப்போ எதுக்கு நான் கேட்குறேன், இப்போ கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு சோத்திரம் ஆமேன், அது எதுக்கு? இல்லை, யோசித்து பாருங்களேன். யோசித்து பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்புறம் அங்கே எல்லாம் புதிதாயின்னு தான் அந்த வசனம் முடியுது. அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி அம்மா ஏற்கனவே ஜெபம் நடத்தினாங்க, நானும் கொஞ்சம் நேரம் இப்போ ஜெபம் நடத்தும்படி ஒரு ஏவுதலோடு தான் ஜெபம் நடத்தினேன். நீங்கள் நல்ல தலை கீழே நின்னா கூட ஒரு பைசா கடன் வாங்க மாட்டேன். ஆமேன். கொரோனா காலத்தில் கடன் வாங்கினீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் பிரசங்கம் ஆரம்பிக்கலன்னு நினைக்காதீங்க, நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்டோம், தூங்கினோமா, அதோ இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு. உயிர் போச்சா யாருக்காவது? அதாவது சாப்பாடு இல்லைன்னு
போலியே. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வருமானத்தின் அளவு உங்களுக்கு தெரியும். அந்த வருமானத்துக்குள்ளாக கணக்கு போட்டு செலவு பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும், உங்கள் அப்பாவுடைய வருமானம், சகோதரிகள் வேலைக்கு போனால் என்னுடைய வருமானம் இவ்வளோதான் ஐயா, இதுக்குள்ளே தான் நான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், உனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்கிறோம் அதுக்கு மாத தவணை கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் பேசணும். பேசி பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரணும். பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும்? நீ ஜெபம் பண்ணு. எனக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளை அப்படி தான் நான் வளர்த்தேன்னு சொல்ல மாட்டேன், என் ஒய்ஃப் வளர்த்தா. நான் ஊரில் இருக்க மாட்டேன், ஒவ்வொரு பட்டணம், ஊர், வட இந்தியா, தென்னிந்தியா, சில நாடுகள் அப்படியே சுற்றிக்கிட்டு வருவோம். ஒரு முறை என் மகன், எப்பா எனக்கு திங்கக்கிழமை இப்போ பர்த்டே தெரியுமான்னா, அப்படியா தோத்துறோம் சரின்னு பெங்களூர் ஊழியத்துக்கு போயிட்டேன். திங்கக்கிழமை காலையில் தான் வருவேன். அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், வியாழக்கிழமை ஈவினிங் நினைக்கிறேன் சொன்னான். சரி தோத்துறோம், அந்த தோத்திரம் தான் போயிட்டேன். திங்கக்கிழமை வந்த உடனே எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னா, சரி நான் பெங்களூர் ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த லேட் நைட் ட்ரெயின் 11 o'clock ஒரு ட்ரெயின் இருக்கும் பெங்களூர் ஸ்டேஷனில். அப்போது அந்த ஸ்டேஷனுக்கு என்னை வழி அனுப்புறதுக்கு அந்த ஊழியர்களாக வந்து வழி அனுப்பிட்டு ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சகோதரன் ஒரு சின்ன பேகை என் கையில் கொடுத்துட்டு, இதை உன் மகன்கிட்ட கொண்டு கொடுங்கன்னு. கீழே வச்சு நான் படுத்து டயர்டில் தூங்கிட்டேன். காலையில் வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன், ஏதோ ஒரு பேக் ஏதோ கொடுக்குறாங்கன்னு கொடுத்தேன். அதை அவள் திறந்து பார்த்தா என் மகனுக்கு ஏற்ற ஒரு புதிய உடை அதில் இருந்தது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதை நாங்கள் பெருசப்படுத்துறதில்ல. என்னுடைய பர்சனல் பாலிசி வந்து நான் அதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டேன். அப்போது அவனுக்கு கொடுத்தோன்னே அவன் சொன்னான், பாப்பா நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா கொடுத்துட்டான். இப்படி தான் விசுவாச வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்த்தோம். நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? கடையில் கொண்டு போய் வாங்க கேட்டதெல்லாம் ஓனா கேட்பான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், கடைக்கு போகும்போது பால் வாங்க போறியா, பாலை மட்டும் வாங்கிட்டு வரணும். புரியுதா? எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல, ஆண்டவர் நம்ம உணர்த்தினார், அவ்வளோதான். என்ன பொருள் வாங்க போகிறீங்களே அதை மட்டும் வாங்கிட்டு சத்தம் காட்டாமல் வந்துடணும். இந்த அமெரிக்காலாம் போனீங்கன்னா இந்த பால் இருக்குல்ல, பால், அதை கடைக்குள்ளே அப்படி நுழைஞ்சோன்னு இங்கே வைக்க மாட்டான், அங்கே வைப்பான். அங்கே வைப்பானா, இப்போ நம்ம கேட் இருக்குல்ல, அங்கே போனால் தான் அது அவ்வளோ தூரம் நடக்கணும் உள்ள. ஏன் அங்கே கொண்டு போய் வைக்கிறான், இங்கே வச்சா நல்லா இருக்குன்னு கேட்டால் அவன் சொல்கிறாங்க, வியாபார தந்திரம் சார். இவன் பாலை வாங்க போகிறவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு சிலர் பாலே வாங்காமல் மற்றதை வாங்கிட்டு வந்துடுவானா. புரியுதா அவங்களுக்கு? அது பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி தந்துடும். அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன், அவங்களுடைய தந்திரம். அப்போ நான் என்ன விசுவாசிகளுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் நான் சொல்கிறேன்னு கேட்டால், என் உயரம் எனக்கு தெரியணும், விரலுக்கு தகுந்தது தான் வீக்கம். ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்? 1ஆம் தேதி உனக்கு கர்த்தர் உனக்கு அதை தருவார், உனக்கு வானத்தை திறப்பார், இதை பண்ணுவார் அதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லையேன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது.
வானத்தை திறப்பார், திறக்க வேண்டிய நேரத்தில் திறப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கடன் வாங்கினவங்க சோர்ந்து போகாதீங்க. கடன் மேலே கடனுக்கு போகாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இருக்கிறதுல சந்தோஷமாக வாழ பிரயாசப்படுங்க. 4 சூடிதார் தான் இருக்குன்னா அதை நல்லா துவைச்சி அயன் பண்ணி போடு. தங்கச்சிமார்களுக்கு சொல்கிறேன், எங்களை மாதிரி பேருக்கு 4 ஷர்ட்டு தான் இருக்குது, அதை நீ அயன் பண்ணி போடு. புரியுதா உங்களுக்கு? அதனால் பிறருக்காக வாழக்கூடாது, கர்த்தருக்காக வாழணும். ஒரு குறையும் வைக்க மாட்டார் ஆண்டவர். ஒரு குறையும் வைக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு அன்போடு ஆலோசனை கொடுக்குறேன். சரியா? பயப்படாதீங்க. இந்த மாதத்தில் அது இதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. நமக்கு ஆண்டவர் தான் தஞ்சம். அவர் தான் நம்மை நடத்துவார். அதனால் கர்த்தருடைய நாமத்தினால உங்கள் மத்தியில் வந்தது எனக்கு அதிக சந்தோஷம். அம்மா சொன்னது போல் ஐயா காலத்திலிருந்தே நாங்கள் இதோட தொடர்பு வச்சிருக்கிற ஆட்கள். உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்ய அண்ணன் எனக்கு ஃபோனில் அழைச்சாங்க. அவர்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 128 சங்கீதம் 2 வசனத்தை மட்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். போதும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த மாதத்தில் முதல் நாளில் கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதில் விழுது. அது என்ன சத்தம்? நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். பிரயாசம். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவார் 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தன் பலனில சொல்லுங்க முந்தி பங்கடைய வேண்டும். 2 தீமோத்தேயு எடுத்து பாருங்க. நான் சொல்லும்போது நீங்கள் பைபிளை புரட்டணும். பைபிள் படிக்கணும். ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். பைபிளை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கை கட்டிட்டு உட்காரக்கூடாது. பைபிள் இல்லாமல் ஆலயத்துக்கு வரக்கூடாது. சரியா? பைபிள் இல்லாமல் ஆலயத்துக்கு வரக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:6 படிங்க தம்பி. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். தன் பலனில முந்தி பங்கடையணும். பிரயாசப்படணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் பட போகிற ஒவ்வொரு பிரயாசமும், பிரயாசம்னா முயற்சி, சரியா? நீங்கள் பட்டுகிற பிரயாசத்தின் பலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க போறீங்க என்று கர்த்தருடைய நாமத்தினால நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமாம், ஒரு நல்ல ஒரு மாதம், ஜூன் மாதம், 6வது மாதம், வருஷத்தின் மையத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பிடிச்சிக்கிடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறது வேற, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறது வேற, கர்த்தருடைய வசனத்தை அப்படியே பிடிச்சிக்கிறது வேற. அப்போ நீங்கள் என்ன இன்னைக்கு பிடிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை. நான் என் கையின் பிரயாசத்தை என்ன செய்வேன்? சில பேர் சொல்லுவாங்க, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படிம்பாங்க. இவ்வளோ பிரயாசப்பட்டேன், கடைசியில் எனக்கு அது வாய்க்காமல் போயிட்டு. நிறைய பேர் தொழிலில் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், வேலையில் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை என்னால் அனுபவிக்க முடியலை. கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பேசுகிறேன். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அப்போ என்ன பிரயாசம்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஈரோடில் சிஸ்வா பிரகாஷ் என்ற தேவ மனிதர் வாழ்ந்தார். சென்னையில் ஈரோடில் ஒவ்வொரு வருஷமும் பெரிய கூட்டம் நடத்துவாங்க. நான் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே பிரசங்கியார். ஒரு முறை
சாயந்தரம் கூட்டம் சுமார் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. நான் அன்றைக்கி மாலையில் பிரசங்கியார். எனக்கு முன்னால் ஒரு சினிமா துறையிலிருந்து வந்தவர் சாட்சி கொடுக்குறார். சினிமா நடிகர்னு சொல்கிறேன், சாட்சி கொடுக்குறார். அவர் சாட்சிக்கு பிறகு நான் பிரசங்கம் பண்ணணும். அவர் சாட்சி கொடுக்கும்போதே சொல்கிறாரு, இப்போ தான் ஊட்டியிலேருந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்க இடையிலேயே நான் இங்கே ஓடி வந்தேன் அப்படின்னு சாட்சியில் சொல்கிறார். அப்போது பிரகாஷ் என்ற தேவ மனிதர், அவர் தான் பொறுப்பாளர், அவர் சொல்கிறாரு, திடீர்னு ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு மைக்கை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பழைய சினிமா துறையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரலையா? இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சினிமா துறையெல்லாம் நான் விடல, அதுதானே எனக்கு சாப்பாடு போடுது, அதை எப்படி நான் விட முடியும் அப்படின்னு. அது சாக்கடையாக இருந்தால் கூட நான் அதை விட முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, மேடையில் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. உடனே தேவ மனிதர் அவர் இப்போ பாஸ்டர் பிரகாஷ் சொல்கிறாரு, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் பஸ்ஸில் ஏறும்போது இறங்கும்போது பிட் பாக்கெட் அடிப்பானுங்கள்ல, தெரியும்ல உங்களுக்கு, பணத்தை களவாடுவாங்கல்ல, அது அவனுங்களுக்கு தொழிலா அப்படின்னு இவர் கேட்க மேடையில். உடனே சினிமா நடிகர் சொல்கிறாரு, ஆமாம் வேற என்ன செய்வான், அதுதான் அவனுக்கு தொழில், அது தப்பு இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல, இந்த கான்வர்சேஷன் ரொம்ப டஃப்பாக போய் கடைசியில் நீர் வேணாம், உங்களுடைய சாட்சி வேணாம், நீர் போய் உட்காரும் அப்படின்னு அவர் சொல்ல, அந்த சினிமா நடிகர் இப்போ உலகத்தில் இல்லை. அவர் ரொம்ப ஆஹான்னு சிரிப்பார். உடனே சிலர் தெரியுது, நீங்கள் சொல்கிறீங்க, யாரு தெரியுது எங்களுக்கு அப்படின்றீங்க. உடனே பயங்கரமாக ஒரு சிரிப்பு சிரித்தார். 10,000 ஜனங்களும் சிரித்தார்கள். பிரகாஷ் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அவன் தான் கிறுக்குத்தனமாக சிரிக்கான்னு சொல்லி நீங்களே ஏன்டா சிரிக்கிறீங்க, நான் தெரியாமல் இந்த ஆளை சாட்சி கூப்பிட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டார் மனம் திரும்பினார் நினச்சேன், ஆனால் சரியான மனம் திரும்புதல் இல்லை, சரியான ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டார். சரி, அதை எதுக்கு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவரும் பிரயாசப்படுறாரு, ஒரு வசனம் வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஆமா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நான் சொன்னேன் இல்ல. இப்போ அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். எப்படி பிரயாசப்படணும்? நான் தேவசித்தம் இல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செல்ஃபோனில் பேசி சிலர் சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனால் 7 மணி நேரம் ஆயிடுது, 6 மணி நேரம் ஆயிடுது, இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆயிடுது. சில பேருக்கு ஸ்டேட்டஸில் அவ்வளவு ஒரு தாகம், அது என்னன்னே எனக்கு தெரியல. என்ன கேட்டால் நம்ம ஸ்டேட்டஸே கஷ்டப்படுது. இன்னும் கொஞ்சம் ஒரு தரங்கட்ட ஒரு வார்த்தையில் சில நேரம் சொல்லுவேன், என் ஸ்டேட்டஸே நாறுது. இன்னொருத்தன் ஸ்டேட்டஸை போய் நான் கேட்பேன், ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? டேய், என் ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாதுடா. இன்னொருத்தன் ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கா எனக்கு பைபிள் படிக்க டைம் கிடையாது, தேவனை தேடுறதுக்கு டைம் கிடையாது. கர்த்தரோடு ஆத்துமாக்கள் இவ்வளவு சிதறடிக்கப்படுது. சபையில் பயங்கரமான துருபதேசக்காரெல்லாம் எழும்பி சபையை உடைக்கிறான். கஷ்டப்பட்டு உருவாக்கின சபைகளை பிசாசு உடைக்கிறான். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த நாட்களில் பகிரங்கமாக 1 வருஷமாக ஒன்று சொல்கிறேன், 30 வயசு கீழே இருக்கிற பிரசங்கியார்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. நான் பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணிட்டு வரேன்.
பிலோ 30 years 35 கூட சொல்லலாம். அந்த பிரசங்கியார்கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு. அப்படிப்பட்ட ப்ரீச்சர்ஸ் யாராவது உங்கள் ஊரில் சபையை தொடங்குறாங்க அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனால் அவனுடைய லீடர்ஷிப் யார், அவனுடைய தலைமை யார்? இங்கே பாருங்க, உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு கவுன்சிலர் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா தலைமையிலிருந்து அவனை வார்ன் பண்ணுவாங்க. நம்ம ஆட்களை யாராவது வார்ன் பண்ண முடியும்? சொந்த பிள்ளைய வார்ன் பண்ண முடியலையே. ஒருவர் சபை ஆரம்பிக்கிறான் என்றால் அவனுடைய லீடர்ஷிப் யார், அவன் மென்டர் யார்? ஒரு இளைஞரை சென்னையில் பார்த்தேன் தற்செயலா. என்னை கண்டனா, தோத்துறண்ணே உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், பார்க்கவே முடியாது அப்படி இப்படின்னா. இந்த மாதிரி எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருப்போம் நம்ம. என்ன சொல்கிறீங்க? உடனே டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா அது ஒரு ஸ்பிரிட். இப்போ சரி, அவன் ஊழியக்காரன், ஒரு யங் ப்ரீச்சரு. சரி, இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு அப்போவுமே தெரியும் ஃபேஸ்புக்கில் போடுவான், அங்கே போடுவான், இங்கே போடுவான் அப்படின்னு. ஏன்னா அவன் மேலே நிறைய ரிமார்க் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த காலத்தில் ஜீவானந்த மன்னன் வாழ்ந்தார். அவர் சொல்லுவார், தம்பி நீ ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறேன்னா, ஒரு ஊழியத்துக்கு போகிறேன்னா உன் கூட யார் யார் பேசுகிறான்னு பாரு. அவன் சரியான ஒரு சாட்சி உள்ளவனா பாரு. அப்படி இல்லையா நீ அந்த கூட்டத்துக்கே போவாத. அப்படி சொல்லி கொடுக்கலாம் இன்றைக்கி ஆள் இல்லை. அப்போ அந்த தம்பிக்கிட்ட அவன் செல்ஃபி எடுத்தான். சரி, எடுத்து போகிறான். அவனை கேட்டேன், உன் மென்டர் யாரான்னு கேட்டேன். உன்னை உருவாக்கின தலைவன் யார்? மை மென்டர் இஸ், இங்கிலீஷில் நான் டீட்டெயிலாக பேசுகிறாள். மை மென்டர் இஸ் மை ஜீசஸ் அப்படின்னா. நம்ம ரொம்ப ஓவரால நீ பேசுறது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஓவராக இருக்க. எல்லாருக்குமே மென்டர் அவர் தான். இந்த பூமியில் உன்னை உருவாக்கின ஒரு ஊழியக்காரன் யாரு? உன்னுடைய பாஸ்டர் யார்? உன்னுடைய சீனியர் பாஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டேன்னு. நான் சரி எப்படியோ போகிறான் அப்படின்ட்டு நானும் போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து என்னை யூடியூப்பில் போட்டு கிழிக்கிறான். எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு கேட்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும். இந்த கோயம்புத்தூர் நகரத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு மனதுக்கு வருகிறவர் யோபு ஞானப்பிரகாசம் தகப்பன். என் மனதுக்கு வருகிறவரெல்லாம் ஜேன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் அருமநாயகம். என் மனதுக்கு வருகிறவரெல்லாம் பாஸ்டர் சத்தியநாதன். அந்த நாட்களில் வாழ்ந்த மூத்த தேவமணி. எவ்வளோ அன்பாக இருப்பாங்க தெரியுமா? அந்த காலத்தில் அந்த கமிட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர், வட்ட செயலாளர், நகர செயலாளர்லாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, அவ்வளோதான், அதோடு போயிடணும். வருகையை பற்றி பேசுவார் பாருங்க யோபு ஐயா. 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சு மேடையில் நின்று வருகை குறித்து. அந்த நாட்களில், இந்த காலத்தில் யார் வருகையை பற்றி பேசுகிறா? உனக்கு கார் தருவார், அதுவும் ஆடி கார் தருவார். அவன் ஆடி போய் உட்கார்ந்துருக்கான். ஆடி கார் தருவார். நான் ஆவடியிலேருந்து வரேன், எங்கள் ஊர் ஆவடி. நான் பாரத்தோடு பேசுகிறேன் உங்களுக்கு. நீங்கள் நல்ல ஒரு மெச்சூரிட்டி சர்ச்சில் இருக்கிறீங்க. யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தில் சரியா இருக்கணும். சரியா தம்பி? நீ சோர்ந்து போவாத, கவலைப்படாத, உன் மேல தேவ கிருபை இருக்கு. இங்க உன் கைகளால நலமான வேலையை செய்து நீ என்ன செய்? பிரயாசப்பட கடவாய். பிரயாசப்பட கடவாய். நான் சென்னை சிட்டியில் இருக்கிறேன். அந்த கீழ்ப்பாக்கம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அது வழியாக போகும்போது ஒரு கடையில் ஏதோ எதுக்குன்னு இப்போ ஞாபகம் இல்லை நின்னேன். பக்கத்து கடைக்காரர் ஓடி வந்து தோத்துறாண்ண கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்காருனாரு. நீங்கள் யாருன்னு? இந்த கடைக்கு நான் தான் ஓனர். அது என்ன கடை தெரியுமா?
சவப்பெட்டி செஞ்சு வச்சிருக்கு வரிசையா வரிசையா இருக்கு. பல பல சைஸில் இருக்கு. குட்டியா இருக்கு, பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. ஆனால் வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. ரொம்ப டல்லுண்ண. சரி, இப்போ என்ன செய்யணும் அதுக்குன்னு? நான் சொன்னல, கர்த்தர் தானே உங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆப்போசிட்லேயே கல்ற தோட்டம் அது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே. நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட. அன்னைக்கு என்ன சொல்லி ஜெபம் பண்ணேன்னு எனக்கே தெரில. உண்மையை சொல்கிறேன். அப்போ அன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணியிருந்தா அன்றைக்கி ஒரு 10 பேராவது உலகத்தை விட்டு என்ன சொல்கிறீங்க? அவர் பிஸ்னஸ் நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் நிர்பந்தமான சூழ்நிலையில் மாட்டிக்கிடும். புரியுதா? சிலர் சாராய கடை ஆரம்பிச்சுட்டு ஜெபம் பண்ண கூப்பிடுவான். அப்படிலாம் எனக்கு அனுபவம் இருக்குது தெரியுமா? இந்த நாட்களில் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதில் இல்லை, சரியான வேலையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோம். நம்ம பிரயாசப்படுவோம். இன்னொரு பக்கம் சொல்கிறேன், நம்ம பிரயாசப்படுவோம், பிசாசு அபகரிச்சிருவான். சரியா? வாசிங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். குயிக்கா, ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse from 3, 4, 5. குயிக்கா திருப்பணும். நீங்கள் உங்கள் பைபிளை பார்க்குறேன், அந்த நியாயாதிபதியெல்லாம் ஒட்டி கிடக்குது. ஏன்னா டெய்லி எடுக்கிறது. வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். மீதியானியர் நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருப்பாங்க. திடீர்னு விதை விதைக்க முடியாது. நிலத்தை பயன்படுத்தி கொத்தி எரு போட்டு தான் நிலத்தை பயிரணும். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது திடீரென்று மீதியானியர் வருவார்கள். எப்போ வருவாங்க? விளைச்சலை கெடுக்க வருவார்கள். அப்ப விளைந்து நல்ல அறுவடை காலம் வரைக்கும் பிசாசு வரமாட்டான். அந்த அறுவடை காலத்துக்குள்ள வந்த உடனே நிலத்தின் விளைச்சலை கெடுப்பான். மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் ஒன்றையும் வைக்காமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அதான் மீதியானியர். ஆனால் தான் சில குடும்பங்களில் நல்லா வருமானம் வருதுயா, என் ஒய்ஃபும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், என் மகனும் சம்பாதிக்கிறான். ஆனால் இந்த பண விஷயத்தில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. சொத்து தகராறு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், இப்படியே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் இந்த வசனத்தின்படி எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. மீதியானியர் இயேசுவின் நாமத்தினால என் வழியாய் வர முடியாது. இயேசுவின் நாமத்தினால கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால மீதியானியர் ஆவியே, சத்தமா சொல்லுங்க, மீதியானியர் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால என் வழியாக நீ வர முடியாது. இயேசுவின் நாமத்தினால உன் கிரியைகளை அழிக்கிறேன்.
இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்க போகிறது. என்னோடு கூட இருக்க போகிறது. கர்த்தர் நடத்த போகிறீர். கர்த்தர் நடத்த போகிறீர். கர்த்தர் வழி நடத்த போகிறீர். அதற்காக கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க எல்லாரும். ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஒன்று, பிரயாசத்தை அனுபவிக்கணும். இந்த மாசத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. நான் ஆமென் சொல்லிருங்க. ஆமென் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் அமைதியா இருக்கீங்களா? ஆமென்டா அப்படியே கர்த்தர் தோத்திரம். அதனால கடன் வாங்காம நான் வேலை செய்ய போறேன். என் வேலை செய்வதற்கு நல்ல பலனை கர்த்தர் தரப்போறாரு. ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் எங்கள் வீட்டில் தரப்போறாரு. அனாவசியமான மெடிக்கல் அது இது நான் சுற்றி அலைய மாட்டேன். என்னுடைய பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிப்பேன். ஆமென். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ரெண்டாவது என்னன்னா, வீணாக பிரயாசப்படக்கூடாது. சிலர் பாருங்க, காலையில் புறப்பட்டுருவாங்க. நமக்கு ஒரு செல்ஃபோனை வச்சே மாள முடியல. சில பேர் 2 வச்சிருக்கான். 2லேயும் 2 சிம் கார்டு வச்சிருக்கான். ஒய்ஃபுக்கு ஒன்று வச்சிருக்கான், உலகத்துக்குள்ள ஒன்று வச்சிருக்கானா? நிறைய பேர் எந்த நேரம் பார்த்தா ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம். ஆமாம், அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கோடியை தான் பேசுவாங்க. ஒய்ஃப் சிரிச்சிட்டு கிடப்பா. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, இவர் அத்தனை சி, அது சி அவங்க பேசுறது 2 சி 3 சின்னு. இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்களும் நான் என்னதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் கட்டாராகில். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலைன்னா அந்த பிரயாசம் விருதாவாயிரும். நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார். ஒருத்தன் கல்யாணம் பண்ணான். ஒய்ஃபுக்கிட்ட இருந்து ஒரு கார் வாங்கிட்டான். ஒய்ஃபுக்கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டான்? கார் வாங்கிட்டான்னா கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். அது என்னது? ஆமாம், இந்த வரதட்சணையை வாங்கிட்டான். காரில் போகும்போதே 2 பேருக்கு சண்டை வந்துட்டு. இவன் தான் டிரைவ் பண்ணுறான், அவள் உட்காந்துருக்கா. சண்டை வந்துட்டு உடனே, ரொம்ப வாய் பேசுகிறீங்களே, இந்த காரை எங்கள் அப்பா கொடுத்தது தானன்ட்டான். அதில் அவன் சொல்கிறான், இந்த டயர் 2 டயரும் தேஞ்சு போச்சு, நான் தானே மாற்றினேன், டயர் என்னுடையதுன்றான். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த காரணத்தை முன்னிட்டு இந்த வரதட்சணை பக்கமே போகக்கூடாது. அது ஆமேன்லாம் லைட்டாக தான் வருது. இது இப்போ எனக்காக சொல்கிறேன். ஆமேன். புரியுதா? வீட்டில் என்ன கிடைக்குன்னு சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். ஏன் நான் இந்த செல்ஃபி மேட்டரில் அது ஒரு ஸ்பிரிட்டு சொன்னேன் தெரியுமா? திருப்பத்தூர் நாங்கள் நான் மோகன்சி அண்ணெல்லாம் ஜபம் நடத்துவோம் நீண்ட வருஷமாக. அங்கே ஒருத்தன் ஒரு பெண்ணை போய் கல்யாணத்துக்கு பார்த்தான். அந்த பொம்பளை பிள்ளைக்கு தகப்பன் இல்லை, தாய் மட்டும்தான். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் வரணும் ஜெபம் பண்ணுறாங்க. இவன் தகப்பனும் ஊழியத்தில் இருக்கிறான். இவன் போய் பொண்ணு பார்த்தா எனக்கு பிடிச்சிச்சு அப்படி இப்படின்ட்டான். உடனே அவங்க, நீங்கள் யார் என்னன்னா, உடனே ஃபோனை தூக்கி காட்டுறான். ஃபாதர் பெர்க்மோன்ஸோட நிற்கிறான் பாருங்க. அப்படி நடந்து போகும்போது அப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? அது அங்கே நிற்கிறார் ஃபாதர், இங்கேருந்து எடுத்திருக்கான். சரி, இங்கே பாருங்க, அடுத்தது தட்டுறான், நான் நிற்கிறேன். அந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருப்பான் போல்.
நம்ம அப்படி போவோம்ல. இப்போ நீங்கள் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா சரின்னு தானே சொல்லுவோம். ஆனால் அதுக்கு மேலே நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். அவன் டக்குன்னு ஆமாம் ஃபாதர் நிற்கிறாரு, ஜிபிஎஸ் நிற்கிறாரு, எல்லாம் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தெரியுமா அப்படின்னோடனே அவங்க மயங்கிட்டாங்க. பாவம் தகப்பன் இல்லாதவா. உடனே அவன் ஒத்துக்கிட்டான், பேச்சுவார்த்தை முடிஞ்சுது. எனக்கு ஒரு கார் வாங்கித்தா, இந்த தாய் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதில் ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. இப்போ கல்யாணம் நெருங்குது, டேட்டெல்லாம் குறிச்சிட்டாங்க. திடீர்னு சொல்கிறான் எனக்கு 7 லட்சம் ரூபா பத்தாது, இப்போ புதுசாக டாட்டா கம்பெனிலேருந்து ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று போட்டிருக்கான், அதுதான் ஊழியத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பெண்ணை அவன் டார்ச்சர் பண்ணுறான். என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. அவன் தாய்கிட்ட சொன்னால் தாய் வேதனைப்படுவாங்க அப்படின்னு அவங்க கஷ்டப்படுறாங்க. ரொம்ப முத்தி போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் சொல்லி இவன் டார்ச்சர் பண்ணுறான். கடைசியில் அவன் வந்து மகளிர் காவல் நிலையத்தில் தான் அவனுக்கு விசாரிப்பு நடந்தது. அவங்க எப்படி விசாரிப்பாங்கன்னு தெரியல உங்களுக்கு? ஆமாம், இங்கே யாராவது அப்படி இப்படி மேலே கீழே கார் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு. இங்கே பாருங்க, உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? உன்னதமான தேவன் உங்களோட இருக்கிறாரு. அவ கொடுத்தா அவனை நிரப்ப போதார் ஆண்டவர், உங்களை ஆண்டவர் நடத்துவார். நீ கார் வாங்குவ, நீ வீட்டை வாங்குவ, இதெல்லாம் இது இப்போ நான் தான் சொல்கிறேன். நாங்கள் கேட்ட பிரசங்களாம் நீ கார் வாங்குவாய், வீடு வாங்குவாய், அது வாங்குவாய், இது வாங்குவாய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. எவைகளெல்லாம் இந்த வீடு, காரு, கழுதை, குதிரைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடு கூட வரும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் படிக்க வேண்டிய இன்னொரு வசனம், டைம் ஆயிடுச்சு. 16ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16:2 திருப்புங்க. 2ஆம் வசனத்தில் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அடைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். நான் இன்னைக்கு என்ன பேசுறேன்னா, விருதாவாய் பிரயாசப்படாத. முதல்ல பிரயாசத்தை அனுபவிப்பீர்கள், ஆனா அடுத்ததுல வீணான பிரயாசப்படாதீங்க. எனக்கு 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 உபயமில்லாத வேலையில் போய் நான் இன்வால்வ் பண்ணக்கூடாது. இந்த சாராய், இந்த அம்மா பண்ண வார்த்தை, நீங்கள் நல்ல பைபிளை படிச்சீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுவார், 13 பேசுவார், 14 பேசுவார், ஆபிரகாமோட 15ஆம் அதிகாரத்தில் பேசுவார், 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவே மாட்டார். அப்புறம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பேசுவார். 17:1 ஆபிரகாமுக்கு என்ன வயது? 99 வயதில் பேசுவார். இடையில ஒரு கேப் இருக்கு. Why God is silence அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணேன் நான். இப்போ இந்த சாரா, நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீ விசுவாசிக்கிற மாதிரி இப்போதைக்கு அவருக்கு பிள்ளைய கொடுக்க மாட்டார், நம்ம ஸ்டைலில் சொல்கிறேன். அதனால் இந்த ஈஜிப்சியன் லேடி இருக்காள்ல, அவள் பேர் என்னது? ஆகார். அவளை பேசாமல் நீங்கள் ஒய்ஃபை வச்சுக்கிடுங்க, நானே பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்து, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளால் தான் உங்கள் வீடு கட்டப்படும். வார்த்தையை பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி அங்கே யார் பிறந்தா? இஸ்மவேல் பிறந்தான். இஸ்மவேல் பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? திடீர்னு கேட்டா எப்படி பிரதர்? இதெல்லாம் 100? ஐயோ, 86 வயது. பைபிள் நான் ஆரம்பத்திலே ஜபத்திலே
பைபிள் படிக்கணும் ஏசப்பான்னு நம்ம ஜெபம் பண்ணல, கரெக்டாக போச்சா தீர்க்க தரிசனமா? நான் கையெடுத்து கும்பிட்றேன். நம்ம சபைகளெல்லாம் பாட்டிலையும் ஆராதனையிலும் இருக்கிற ஒரு மோகம் வேர்ட் ஆஃப் காடுக்கும் பைபிள் ஸ்டடிக்கும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை 86 வயதில் இவர் பிறக்கிறார். 86க்கும் 99க்கு இடையில் எத்தனை வருஷம்? 13 ஆண்டுகள். கர்த்தர் பேசல. ஏன்னா ஒய்ஃபு பேச்சே பெருசா இருக்கு. இவ பேசி அதுக்கு இவர் உடன்பட்டு இஸ்மவேல் பிறந்து விருதாவான பிரயாசப்பட்டு இஸ்மவேல் கருத்தரிச்ச உடனே யார் யாருக்கு சண்டை வந்துட்டு? நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, அது மட்டும் சொல்கிறீங்க. இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. சரி, உண்மைதான். சாராளுக்கும் வேலைக்காரிக்கும் சண்டை, ஒரே ஃபைட்டிங் நடக்குது. இவன் அவளை ஏசாவா, இவளை அவன் பேச வைக்க ஒரே டஃப்பாக வந்து அவளை கடுமையாக நடத்த, அவள் வீட்டை விட்டு ஓட, அப்புறம் என்னன்னு போங்க எப்படியும் போங்கன்னு அந்த ஆள் ஒதுங்க. நான் இந்த 16ஆம் அதிகாரத்துக்கு ஒரு பெயர் வச்சிருக்கேன், ஆபிரகாம் வீட்டின் குடும்ப சண்டை. ஆபிரகாம் சீமானாயிருந்தான், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாயிருந்தான், ஆபிரகாம் பணக்காரனாயிருந்தான் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம் பிரசங்கம். ஆனால் 16ஆம் அதிகாரம் முழுவதையும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமினுடைய வீட்டு சண்டை. அதுக்கு காரணம் யாரு? சாராள் காரணம். அந்த மனுஷன் பாம்போல 75 வயசுல இருந்து டிராவல் பண்றார் விசுவாசத்தோட. ஆனால் அவருடைய விசுவாசத்துக்கு முட்டுக்கட்டை மாதிரி இந்த சாராள் அம்மா உள்ள வந்து, எதுக்கு நான் இதை இந்த எக்ஸாம்பிள் பேசுறேன்? வீணான பிரயாசம், விருதாவான பிரயாசம் இஸ்மவேலை கொண்டு வந்தது. இஸ்மவேலோடு கொண்டு வந்தது. இன்றைக்கு நான் முடிக்க போகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் நல்ல பிரசங்கம் கேட்குறீங்க. இன்னும் கூட பேசிக்கிட்டே போகலான் தான் இருக்குது. ஆனால் டைம் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ அப்படியே தலைகளை தாழ்த்துங்க, கண்ணை மூடு. அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்ணை மூடுங்க. தலையை தாழ்த்தி கண்ணை மூடுங்க. அப்படியே ஆண்டவரே, என் பிரயாசத்தை நான் அனுபவிப்பது. 2வது, ஜூன் மாதம் வீணான பிரயாசம் என் லைஃப்பில் வரவே கூடாது. வீணான அலைச்சல், வீணான பிரயாணம், வீணான பிரயாசம், வீணாக டைம் வேஸ்ட் பண்ணுறது வரவே கூடாது ஆண்டவரே. அப்பா, எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே கீழே ஒருவேளை அண்டர் கிரவுண்டில் எங்கெங்கெல்லாம் இருந்து ஆண்டவரை வாட்ச் பண்ணுறாங்களோ, இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல பிரயாசத்தை அனுபவித்து உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதியில் ஏசப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சீங்கப்பா, சாட்சி எழுதி கொடுத்து வாசிக்கணும்ப்பா. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். வயதான பெற்றோர்கள், எலும்பு தேய்ந்து போனவர்கள், தைராய்டு மற்றும் டயபெட்டிஸ் மற்றும் ஹைப்பர் டென்ஷன் போன்ற பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலனை கூட்டி கொடுங்கப்பா. தைரியப்படுத்துங்கப்பா. லங் இன்ஃபெக்ஷனில், ஹார்ட் காம்ப்ளிகேஷனில், ஆண்டவரே சிறுநீரகம் பலவீனங்களில் ஆண்டவரை இருப்பார்கள். ஆனால் அவர்களை பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. ஒரு வாலிப தங்கச்சியாவது ஒரு வாலிப தம்பியாவது சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. உங்களுடைய மாறாத கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இந்த ஜெபத்தை கேட்டபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. இந்த மாதத்துல ஆச்சரியமான கதவுகள் இயேசுவின் நாமத்துல எனக்காக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியத்தின் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி சமாதானத்தின் நாட்களை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி